வருடமும் 3 லட்சம் கோடி ரூபாய் லாபம் தீட்டி இருக்கிறது. ஆனால் இப்பொழுது ஏற்பட்ட தற்காலிக கச்சா எண்ணெய் இறக்குமதி பிரச்சனையை முன்வைத்து பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தி சாதாரண மக்கள், நடுத்தர மக்கள் அவதிப்படுகின்ற நிலையை மோடி அரசாங்கம் உருவாகி இருக்கிறது. மரியாதைக்குரிய காங்கிரஸ் பாராளுமன்ற கட்சியுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஈரான் இஸ்ரேல் போர் ஆரம்பிக்கிற சமயத்திலே மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி இந்த நாட்டிலே ஏற்படும், விலைவாசி உயரும், மக்கள் அவதிப்படுவார்கள். ஆகவே அதற்கான ஆயத்த நடவடிக்கைகளை எடுத்து மக்களுக்கு சுமை இல்லாமல் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அதை உதாசீனம் செய்து இன்று மோடி அரசாங்கம் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தியது மட்டுமல்லாமல் விலைவாசியை உயரச் செய்து சாதாரண மக்களை மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறது. உடனடியாக உயர்த்திய பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேண்டும். ஒரு பேரல் விலை இப்பொழுது $115 இருக்கிறது. $124 இருந்த சமயத்திலே காங்கிரஸ் ஆட்சியிலே 67 ரூபாய்க்கு பெட்ரோல் நாங்கள் விற்றோம். ஆகவே மோடி அரசாங்கம் தன்னுடைய பெட்ரோல் டீசல் விலை உயர்வை, சமையல் எரிவாயு விலை உயர்வை மறுபரிசீலனை செய்து குறைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மத்திய அரசுடைய மும்மொழி கொள்கையின் காரணமாக தாய்மொழி தமிழுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ந்து ஆங்கிலம் இணைப்பு மொழியாகவும் தாய்மொழியாக முதன்மை மொழியாக தமிழையும் நாம் வைத்திருக்கிறோம். விருப்ப மொழியாக பிரெஞ்சு படிக்கிறவர்கள், இந்தி படிக்கிறவர்கள் படிக்கலாம் என்று கூறியிருக்கிறார். இருமொழி கொள்கைதான் நம்முடைய அரசனுடைய நடைமுறையிலே இருந்து வருகிறது. காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே நான் முதலமைச்சராக இருந்த பொழுது மும்மொழி கொள்கையை மத்தியில் உள்ள மோடி அரசாங்கம் கொண்டு வரும் பொழுது அதை எதிர்த்து குரல் கொடுத்து மும்மொழி கொள்கையை புதுச்சேரி மாநிலத்தில் நடைமுறைப்படுத்த விடாமல் தடுத்து நிறுத்தினார். ஆனால் 2021 என்ஆர் பாஜக ஆட்சி வந்த பிறகு மும்மொழி கொள்கையை புகுத்தினார்கள். இப்பொழுது இந்தி கட்டாயமாகி ஆகியிருக்கிறது. அது மட்டுமல்ல, சமஸ்கிருதத்தையும் படிக்க சொல்லுகிறார்கள். இவை எல்லாவற்றையும் விட புதுச்சேரி பிரெஞ்சு அரசாங்கத்திற்கு இணைப்பாக இருக்கின்ற பிரெஞ்சு மொழியை நீக்க வேண்டும் என்று இந்த புதிய கல்விக் கொள்கையிலே, மும்மொழி கொள்கையிலே கூறப்பட்டிருக்கிறது. இதை எதிர்த்து அரசியல் கட்சி தலைவர்களும் சமூக ஆர்வலர்களும் போராட்டம் நடத்திய கால சமயத்தில் இப்பொழுதுதான் முதலமைச்சர் அவர்கள், மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள் மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதி பிரெஞ்சு மொழியை எடுக்கக்கூடாது என்று கூறியிருக்கிறார். அதில் கூட இருமொழி கொள்கையை பற்றி அவர் எதுவும் பேசவில்லை. இந்தி திணிப்பை அவர் எதிர்க்கவில்லை. இதிலிருந்து மோடி அரசாங்கத்தினுடைய கைப்பாவையாக திரு ரங்கசாமி அவர்கள் செயல்படுகிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. பிரெஞ்சு மொழியை இவர்கள் நீக்குவதன் மூலமாக பிரெஞ்சு அரசாங்கத்தோடு நமக்கு உள்ள நட்புறவு மட்டுமல்ல, ஒப்பந்தத்தை நாம் மீறுகிறோம். அது மட்டுமல்ல, புதுச்சேரி பல்கலைக்கழகத்திலேயும் கல்லூரிகளிலேயும் பட்டப்படிப்பு படிக்கின்ற பிள்ளைகளுடைய நிலை என்ன ஆகும், பிரெஞ்சு படிக்கிறவர்கள் நிலை என்ன ஆகும், இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து பிரெஞ்சு மொழியை நீக்குவதை தடுத்து நிறுத்த வேண்டும். இருமொழி கொள்கையை அமல்படுத்துவதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள்
மத்திய அரசோடு பேசி அதை நடைமுறைப்படுத்த செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரி மாநிலத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்து இந்த தேர்தலிலே இந்தியா கூட்டணி நாங்கள் தோல்வி அடைந்திருக்கிறோம். அதற்கான பொறுப்பையும் நாங்கள் ஏற்றிருக்கிறோம். ஆனால் தேவையில்லாத விமர்சனத்தை கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் கட்சியின் மீது சேரை பூசுவது போல விமர்சனம் செய்கிறார்கள். கூட்டணியில வெற்றி பெறுவதும் தோல்வி வருவதும் சகஜம். அதற்கு பல காரணங்கள் உண்டு. கூட்டணியிலே ஒற்றுமை இல்லாத காரணம், அதை நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, ஒரு சில தலைவர்களுடைய கூட்டணி தலைவர்களுடைய பேராசையின் காரணமாக இந்த தோல்வி ஏற்பட்டிருக்கிறது. இது புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் தெரியும். அது மட்டுமல்ல, தொகுதி பிரிப்பதில் உள்ள பிரச்சனை, தொகுதி பிரிப்பதில் ஏற்பட்ட காலதாமதம், இவையெல்லாம் இதற்கு காரணம். ஆனால் காங்கிரஸ் கட்சி முதுகிலே குத்திவிட்டது என்று காங்கிரஸ் கட்சியை மட்டும் குறை கூறுகிறார்கள். இந்த தேர்தலிலே மக்கள் தவாகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே, புதுச்சேரி மாநிலத்திலே இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டிய தொகுதிகளில் எல்லாம் தாவேகா அது கணிசமான ஓட்டை பெற்றதனாலே நாம் தோல்வியுற்றிருக்கிறோம். இதுதான் நிதர்சனமான உண்மை. இதில் காங்கிரஸ் கட்சி தலைவர்களையும் காங்கிரஸ் கட்சியும் இவர்கள் விமர்சனம் செய்வது என்பது புதுச்சேரி மாநில மக்களை விமர்சனம் செய்வது. கூட்டணி கட்சியில் இருக்கிறவர்கள் அவர்கள் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். எதனால் நாம் தோல்வியுற்றோம் என்று ஆராய வேண்டுமே தவிர காங்கிரஸ் கட்சியை குறை கூறுவதனால அவர்கள் செய்த தவறை மறைக்க முடியாது அல்லது மறக்க முடியாது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே வெளிப்படையாக மிக தெளிவாக கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது நான் கூறினேன், எந்தெந்த தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி என்றால் வெற்றி பெறும் என்பது காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கும் தெரியும், கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் தெரியும். அதே போல எந்தெந்த தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறும் என்பது அவர்களுக்கும் தெரியும். ஆனால் தங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு சில தலைவர்கள் மிகைப்படுத்தி பேசி அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக கூட்டணி பேச்சுவார்த்தை காலதாமதம் ஏற்பட்டு கடைசி நேரத்தில் நம் கையில் இருந்த ஆட்சியை நாம் விட்டுவிட்டோம். இதற்கு கூட்டணி கட்சிகள் எல்லோரும் பொறுப்பு. பிரதான கட்சிகள் பொறுப்பேற்க வேண்டும். காங்கிரஸ் கட்சியில தோல்விக்கு, காங்கிரஸ் கட்சியின் தோல்விக்கு நான் பொறுப்பேற்றிருக்கிறேன். நான் தேர்தலில் நிற்காவிட்டாலும் கூட காங்கிரஸ் கட்சியுடைய பணியில இருந்தேன் என்பதற்காக பொறுப்பேற்றிருக்கிறோம். அதே பெருந்தன்மை கூட்டணி கட்சிகளுக்கு வேண்டும். மற்றவர்களை குறை சொல்லிவிட்டு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. அதாவது கூட்டணியிலே சில கட்சிகள் சேருவதும் பிரிந்து போவதும் அரசியல்ல நடக்கிற நிலவரங்கள். இதனால் காங்கிரஸ் கட்சியை தனித்து
திராவிட முன்னேற்ற கழகம் விமர்சனம் செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படி பேசிக்கொண்டு போனால் நமக்குள் மனக்கசப்பு ஏற்படும். அதற்கு இடம் கொடுக்க கூடாது. அரசியலிலே சூழ்நிலையில் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறும். தனிப்பட்ட விரோதம் யார் மீதும் இருக்கக்கூடாது. நம்முடைய நோக்கு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது. புதுச்சேரி மாநில மக்களும் புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் தலைமையிலே வர வேண்டும் என்று ஆவலோடு இருந்தார்கள். அது நம்முடைய கை நழுவி போய்விட்டது. அதற்கு நாம் தான் பொறுப்பேற்க வேண்டாம். கூட்டணியில் இருக்கின்ற பெரிய கட்சிகள் இதற்கு பொறுப்பேற்க வேண்டாம். ஆகவே தாங்கள் புனிதர்கள் போலவா, காங்கிரஸ் கட்சி துரோகம் செய்தது போலவா ஒரு பிரமையை மக்கள் மத்தியிலே உருவாக்க கூடாது. புதுச்சேரி மாநில மக்கள் விவரம் தெரிந்தவர்கள், எல்லாம் அவங்களுக்கு தெரியும். யார் யார் பேராசையோடு செயல்பட்டு ஆட்சியை இழந்தோம் என்பது புதுச்சேரி மாநில மக்களுக்கு தெரியும். ஆகவே புதுச்சேரி மாநிலத்தில் இந்த தோல்விக்கு இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து தலைவர்களும் பொறுப்பேற்க வேண்டும். குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரையில அவருடைய பங்கு மிக குறைவு. 2 கட்சிகள் தான் பேச்சுவார்த்தையில் இருந்தது. காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருந்தது. ஆகவே இந்த 2 கட்சி தலைவர்களும் யார் யார் இதுல பேச்சுவார்த்தையில கலந்து கொண்டோமோ, எப்படி தொகுதிகள் பிரிக்கப்பட்டதோ, கடைசி நேரத்தில் எப்படி முடிவானதோ அதற்கெல்லாம் நாங்கள் தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுமே தவிர மற்றவர்களை கை காட்டிவிட்டு நாங்கள் புனிதமானவர்கள் என்று சொல்லக்கூடாது. அது மட்டுமல்ல இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி தாவேகாவோடு காங்கிரஸ் சேர்ந்து தமிழ்நாட்டிலே ஆட்சியிலே பங்கு கொண்டிருக்கிறது. அது காங்கிரஸ் கட்சியோட நிலை. இதற்கு காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தை கட்சி, மற்ற கட்சிகளை எல்லாம், இந்திய யூனியன் முஸ்லிம்களை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் விமர்சனம் செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஆகவே இந்த கூட்டணியை பொறுத்தவரையில இந்த கூட்டணி கட்சி தலைவர்களுடைய தவறான அணுகுமுறையால் தான் இந்த தோல்வி ஏற்பட்டது. இப்பொழுது நாம் பார்க்கிறோம், தொடர்ந்து நான் கூறி வருகிறேன், இப்பொழுது ஆட்சி அமைத்து ஒரு மாதம் ஆகிறது. அதாவது மக்கள் வாக்களித்து 1 மாதத்துக்கு மேல் ஆகிறது. முதலமைச்சரும் 2 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டார்கள். சபாநாயகர் தேர்தல் நடைபெறவில்லை. அமைச்சர்கள் போடப்படவில்லை. இப்பொழுது இருக்கிற அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் கொடுக்கப்படவில்லை. தொடர்ந்து ஒரு சம்பித்த நிலை இந்த நிர்வாகத்திலே இருந்து வருகிறது. கோப்புகள் எல்லாம் அலுவலகங்களே தூங்குகின்றன. அதிகாரிகள் என்ன செய்வது என்று அவர்களுக்கு புரியவில்லை. இந்த முதலமைச்சரிடம் கோப்புகளை அனுப்புவதா, 2 அமைச்சர்களிடம் அனுப்புவதா என்று அதிகாரிகள் குழம்பி போயிருக்கிறார்கள். இந்த காலதாமதத்துக்கு காரணம் என்ன? இதை யார் விளக்க வேண்டாம்? என்ஆர் காங்கிரசும் பாஜகவுடைய தலைவர்களும் முதலமைச்சரும் அமைச்சர்களும் விளக்க வேண்டும். அதாவது மற்ற மாநிலங்களில், கேரள மாநிலம், தமிழ்நாடு, அஸ்ஸாம், மேற்கு வங்காளத்தில் அமைச்சரவை அமைத்து அமைச்சர்களை போட்டு அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கி நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தில் அது நடக்காமல் இருப்பதற்கு யார் முட்டுக்கட்டை போடுகிறார்கள்? இதை முதலமைச்சரும் என்ஆர் காங்கிரசும் பாஜக தலைவர்களும் விளக்க வேண்டும். எதற்காக மந்திரி சபை விஸ்தரிப்பு நடக்கவில்லை? ஏன் சபாநாயகர் தேர்வு நடைபெறவில்லை? ஏன் முழு மந்திரி சபை அமைக்கவில்லை? ஏன் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்படவில்லை என்பதற்கு இவர்கள் உடனடியாக விளக்கம் அளிக்க வேண்டும். பொதுமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய சர்ச்சை இருக்கிறது. ஆட்சி அமைத்தார்கள், ஆனால் ஆட்சி அமைத்த பிறகு ஒன்றுமே நடைபெறவில்லை. இப்பொழுது பள்ளிக்கூடங்களிலே, கல்லூரிகளிலே பிள்ளைகளை சேர்க்க வேண்டிய நேரம். மருத்துவத்துறையில நிறைய வேலைகள் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, காவல்துறை பணிகள்,
முடங்கி போயிருக்கின்றன. புதுச்சேரி மாநிலத்தில் மக்கள் நல பணிகள் வாக்குறுதி கொடுத்தார்கள். புதுச்சேரி மாநிலத்தில் முதலமைச்சரும் அந்த என்ஆர் காங்கிரசும் பாஜகவும் கொடுத்த வாக்குறுதிகள் ஒன்றை கூட அறிவிக்கவில்லை. முதலமைச்சர் மிகப்பெரிய ஒரு பட்டியலை கொடுத்தார், ஒன்று கூட நடைபெறவில்லை. இதுதான் இப்பொழுது இருக்கிற நிலவரம். இதற்கு யார் பொறுப்பு என்பதை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் விளக்க வேண்டும். எங்களுக்கு பல தகவல்கள் கிடைக்கின்றன. பாஜக முட்டுக்கட்டை போடுகிறது, பாஜக ஏற்றுக்கொள்ளவில்லை, பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தையில அவர்கள் அமைச்சர்கள் கேட்கிறார்கள், சபாநாயகர் கேட்கிறார்கள் எல்லாம் வதந்திகள் வருகின்றன. அது எவ்வளவு தூரம் உண்மை என்று தெரியவில்லை. ஆனால் காலதாமதத்திற்கு காரணம் என்ன என்பதை முதலமைச்சர் பொதுமக்கள் மத்தியில் விளக்க வேண்டும். அது அவருடைய கடமை. ஏனென்றால் ஒரு மாதம் ஆகியும் அமைச்சரவை முடிவு செய்யப்படவில்லை. அது மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சி செயல்படாத ஒரு ஆட்சியாக இருக்கிறது. நாங்கள் 6 மாத காலம் இந்த அரசை பற்றி விமர்சனம் செய்ய மாட்டோம் என்று சொல்லி இருந்தோம். ஆனால் நடக்கும் நிகழ்வுகள் எங்களை பேச வைக்கிறது, சொல்ல வைக்கிறது. இந்த அதாவது ஆட்சிக்கு வந்த பிறகு அமைச்சரவை அமைச்சு, அது மட்டும் அல்லாமல் சபாநாயகர் நியமித்து ஒரு மக்கள் நல பணிகளை செய்ய வேண்டியது இந்த அரசுடைய கடமை. அதற்காகத்தான் மக்கள் இவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் செய்யவில்லை. இதற்கு முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர்களும் என்ஆர் பாஜக கூட்டணியும் கண்டிப்பாக மக்கள் மத்தியில் பதில் சொல்லி ஆக வேண்டும். மேகதாது விவகாரத்துல உங்க ஆட்சி தான் இருக்குது. கர்நாடகால அணைக்கட்டோர் சொல்லியிருக்காரு. புதுச்சேரி காரைக்கால் மாவட்டம் பாதிக்கப்படும். உங்களோட கருத்து சார்? அதாவது தெளிவா நான் இப்ப சொல்ல, ஏற்கனவே கர்நாடக மாநிலத்துல காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது அதை சொல்லி இருக்கிறார். மாற்று கருத்து கிடையாது எங்களுக்கு. காரைக்கால் கடைமடை பகுதி, புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தது. எங்களை பொறுத்த வரைக்கும் மேகதாது அணை கட்டினா தமிழ்நாடு காவிரி படிகை பாதிக்கும். அதே போல கடைமடை பகுதியாக இருக்கிற காரைக்கால் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படும். ஆகவே கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதை நாங்கள் முழுமையாக எதிர்க்கிறோம். அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் பிரதமரை பார்த்து கோரிக்கை வச்சிருக்காரு. நம்முடைய பிரதமர் என்ன செய்ய, நம்முடைய முதலமைச்சர் என்ன செய்யறாரு? மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி என்ன செய்யறாரு சார்? நாங்க சொல்றோம், காங்கிரஸ் கட்சி ஆட்சி அங்க இருக்குது. அப்படி இருந்தாலும் கூட புதுச்சேரி மாநில காரைக்கால் பகுதி மக்களுடைய நலனுக்காக, விவசாயிகளுடைய நலனுக்காக மேகதாது அணை கட்டுவதால் காரைக்கால் பகுதியில பாதிப்பு ஏற்படும். அதற்காக விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாது இருக்கின்ற வகையில மேகதாது அணை கட்டக்கூடாது என்று கர்நாடக அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். முதலமைச்சர் ரங்கசாமி கேட்டாரா? என்ஆர் பாஜக ஆட்சி கேட்டுதா?